சம்பவம் பண்றவனை கேட்டிருக்க, அதுலயே ரெக்கார்டு வச்சிருக்கிறவனை பார்த்திருக்கியா அப்படின்ற மாதிரிதான் இந்த ஆகஸ்ட் மாசம் நமக்கு அடுத்தடுத்த சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ மார்னிங் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு நோட்டிபிகேஷன் எஸ்பிஐ கிளர்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேக்லாக் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி நம்மளை எல்லாத்தையுமே வந்து ஒரு மண்டைய காய வச்சுச்சு. அதை நான் வந்து கிளாரிட்டி பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து எல்பிஓக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு முதல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த டிகிரி வந்து படிச்சிருந்தாலும் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்பிஓல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. நம்ம டேரக்டா இந்த எல்பிஓ எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய எல்பிஓ எக்ஸாம்ல ஒரு சிலதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பா இருந்திருப்போம். ஸோ இந்த வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தேவை கிடையாது. ஸோ அதை வச்சு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஸோ உள்ள போயிடலாம். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னால இதோட ஹெட் ஆஃபீஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சென்னையை வந்து பேஸ் பண்ண ஒரு இதான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, ரைட்? ஸோ இப்போ தாண்டி வந்து நீங்க உள்ள வந்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் டேட். ஸோ எப்போ இருந்து நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா நாளையில இருந்து. ஸோ 8/8/2026 இருந்து 24/8/2026 வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பான முறையில் நாளைக்கே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ரொம்ப லேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை உங்க மண்டையில இருந்து அழிச்சிருங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் சரியா, நீங்க ஒரு டைம் போய் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க டெவலப் ஆயிட்டே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் சரியா. ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம போய் அட்டன் பண்ண நம்மளுடைய நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெவலப் ஆகுது. அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது ஒண்ணு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் அப்ளை பண்ண போறேன், நான் எழுத போறேன், நான் கிராக் பண்ண போறேன், என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு மட்டும் நீங்க மண்டையில ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்ததை பத்தி நீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க சரியா. எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. அதனால நம்ம ஏன் கவலைப்படணும்? கண்டிப்பா நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம், நம்ம வந்து எழுத போறோம் சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வேகன்சி வந்து இருக்கு. இருக்கிறதுல எல்லா ஸ்டேட்டை விட அதிகமான வேகன்சி வந்து தமிழ்நாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ திஸ் பேங்க் இஸ் ஹெட் குவார்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அவ்வளவுதான் மேட்ரு. அதுல வந்து எஸ்சிக்கு வந்து 15, எஸ்டிக்கு வந்து 6, ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 33, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 வேகன்சியும், ஜென்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 37 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா நம்ம தமிழ்நாடுக்கு 100 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதுல இம்பார்ட்டன்ட் நோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க, பிசிக்கலி சேலஞ்ச பர்சன் ஓகே, அதெல்லாம் ஓகே தான், ரைட். இப்போ அப்படியே உள்ள வந்துருங்க. எலிஜிபிள் கேட்டகரி வந்து பாத்துருங்க. அப்ளிகேஷன் மேட் ஒன்லி எனி ஒன் ஆஃப் தி ஸ்டேட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நினைக்கலாம் எனக்கு வந்து தெலுங்கு தெரியும் சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கன்னடம் தெரியும் சார், நான் வந்து அதனால கன்னடா ஸ்டேட்லயும் தமிழ்நாட்டிலையும் வந்து நான் வந்து எழுதலாமா அப்படின்னு கேட்டா அப்படி எழுத முடியாது. ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். எனி ஒன், ஓகே, எனி ஒன் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எழுத முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸோ இது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்க்ளூட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபிஷியன்சி இஸ் ஸ்பெசிஃபைடு நாலேஜ் ஆஸ் பர் தி ஸ்டேட். ஓகே, உங்களுடைய ஸ்டேட் வேகன்சி படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுது. அதனால கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம மட்டும் தான் எழுத முடியும். நீங்க அப்ளை பண்ற ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில தெரிந்திருக்க வேண்டும், ரைட்? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ளீஸ் நோட், நோ சேஞ்ச் ஆஃப் தி கேட்டகரி. நீங்க கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டேட் வந்து நீங்க பர்மிட், அதாவது பர்மிட் அப்படின்ற ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த இதுல எதையுமே வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த ரெக்வஸ்ட்டும் நாங்க வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அதனால பயலுகளே அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப கவனமா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது கவன சிதறல்களை விடுறது இல்ல அப்படின்னா அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா தெரியாம நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் சார் அப்படின்ற புலம்பல்களை போடுறது, அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அப்ளை பண்றச்ச நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா வந்து அப்ளை பண்ணுங்க. அந்த அப்ளை பண்றப்ப எந்த மிஸ்டேக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நோ சேஞ்ச், எந்த சேஞ்சஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 30 வரைக்கும் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்லிட்டாங்க எனி டிகிரி.
ஸோ கிராஜுவேஷன் டிகிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மார்க் ஷீட் வேலிடாக இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் தட் கேன் பி சிஆர். ஓகே ஓகே, அதாவது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது வந்து வச்சிருக்கணும். அதில் நீங்கள் பர்சன்டேஜ் படி தான் உங்கள் மார்க்கை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/ST கேட்டகரினா உங்களுக்கு 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 3 வருஷமும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிளாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து 10 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். சர்வீஸ் மேனுக்கும் 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது நமக்கு வந்து அந்த சிலபஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வந்துருங்க. ஓகேவா? இதை கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க மக்களே. இதில் வேற என்ன நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, டிஸ்க்ளைமர் பர்சன் வித் பெஞ்ச் மார்க். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அளவு, அதாவது சேலரி இதோட பேசிக் பே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆரம்பிக்கும் அப்படின்னா 48,450 ரூபாவில் ஆரம்பிச்சது. ஸோ எவ்வளோ வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,920 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் அமௌண்ட் அப்படின்ற ஒன்றை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. சரியா? பாண்ட் அமௌண்ட் அப்படின்றது ஒன்றை இன்க்ளூட் பண்றாங்க. ரெட் கலர்ல நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A candidate selected for appointment will require to execute a financial service indemnity bond. அதாவது என்ன அப்படின்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் வந்து இருக்கும். ஸோ மினிமம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கணும். இஃப் யூ ஆர் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங் வந்து கிடச்சிருச்சு, நான் கிளர்க்குக்கு வந்து மூவ் ஆகுறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு பி என்ன சொல்ல, இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பாண்ட் அமௌண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. அதனால இப்போ என்னன்னா ஒரு ஜாப் நீங்கள் போறீங்க அப்படின்னா அதில் மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல நீங்க ஃபெயில் ஆகிற பட்சத்துல நம்ம வந்து பாண்ட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ்ல அவங்க சொல்றாங்க பாருங்க, செலக்ஷன் மேட் பேஸ்ட் ஆன் த ஆன்லைன் எக்ஸாம் பை லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எல்லா எக்ஸாம் கொண்டு வந்துட்டா, SBI கிளர்க்கு, IBPS கிளர்க்கு, SBI விஓ, IBPS விஓ, அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு IBPSல இருந்து நான் ஒரு வீடியோவும் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இனிமேல் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை வச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பிஃபோர் யூ ஆர் அப்ளையிங் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. தட் கேன் பி டன் பை 2027 இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அது வரைக்கும் 26 இப்போ வரைக்கும் நமக்கு நார்மல் பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2027 உங்களுக்கு தனியாக லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றதே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் 30 கொஸ்டின் 60 மார்க், அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் டைம். இது வந்து மெயின்ஸ் பேட்டர்ன் தான். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் 30 கொஸ்டின் 60 மார்க், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் 40 மார்க், அரை மணி நேரம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது. டோட்டலாக நம்ம 140 மார்க் வந்து கொஸ்டினுக்கு 200 மார்க் மேக்ஸிமம் மார்க்குக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செப்பரேட் டைம் தான், அதாவது செக்ஷனல் டைம் தான்ப்பா, செக்ஷனல் டைம் தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டைம் கிடையாது, எல்லாத்துக்குமே செக்ஷனல் டைம் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வேற என்ன சொல்லுவாங்க? லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க, தனியாகவே கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்கள் லோக்கல் லாங்குவேஜில். ஸோ கேண்டிடேட் ஹூ ப்ரொசீட், இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் 10th 12th நீங்கள் தமிழ் சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இந்த இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ கேரிஸ் 100 மார்க்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றது உங்களுக்கு 100 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வ் லிஸ்டாக இருக்கும் பட்சத்தில் 45%, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து 50% மார்க்கும் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதில் ஃபைனல் என்ன ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 80:20. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வில் பி 30% ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி, 35% ஆஃப் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை டேட் வந்து இதுதான், அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, www.iop.bank.in அப்படின்றது, bank.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே வித்தை என்ன அப்படின்னா
இந்த இது ஐஓபி எல்பிஓ அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பான முறையில் இந்த ஆடா கெரியர் எல்லாத்துலயுமே வந்து ஒரு லிங்கை கொடுத்துருப்பாங்க. அது வழியாகவும் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா பெட்டர் எப்பயுமே அஃபிஷியல் வெப்சைட்ல போய்க்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபேக் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி 2023 24ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ண வச்சு நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதனால கொஞ்சம் அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த இதுவுமே நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் வந்து அப்ளை ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கேட்டகரினா 175 ரூபாயும், அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து 850 ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். எனக்கு கூடிடுச்சு 750 ரூபாலேருந்து. என்ன சொல்றது, அப்ளை பண்ண நாங்கள் சொல்றோம். பட் இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே. இருந்தாலும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் லைஃபோட டேர்னிங் பாயிண்டா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அமையும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது. அதில் டிக்ளரேஷன் எல்லாமே இது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் தம்போட சைஸு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனோட சைஸு அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும். ஐ ஆம் மணிகண்ட பிரபு என்னும் நான் மேலே சப்மிட் பண்ணியிருக்கிற எல்லாமே வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பான முறையில் எல்லாருமே வந்து எழுதிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னும் போது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கான். நம்ம தமிழ்நாட்டுக்கும் எக்ஸாம் சென்டர் ஹரியானா, அதில் தமிழ்நாட்டில் தான் வரணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தந்த ஸ்டேட்டில் இருக்குது. சரி, இந்தந்த சிட்டியில் உங்களுக்கு இருக்குது. சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர். ஸோ அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. வேலூரில் இருக்குது, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், அப்புறம் வந்து விருதுநகர், கன்னியாகுமரி, நாகர்கோயில், தஞ்சாவூர், கூடலூர் இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கு. அதனால நீங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணும்போது பக்கத்துல உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சென்டரா வந்து பார்த்து போட்டுருங்க. நிறைய டைம் நீங்க போயிருக்கிற ஏரியாவா இருக்கிறதா மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் டக்குன்னு நம்ம வந்து போக முடியும். சரிங்களா? ஸோ தென் நீங்க இது எல்லாத்துக்குமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026ல நீங்க ப்ராப்பரா ஒரு பேசிக்ல இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்க வந்து படிச்சே ஆகணும். விட்டுறாதீங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்தை அசால்ட்டா விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாசம். இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசம் டைம் பீரியடை ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A to Z கைடன்ஸ், A to Z ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்ற ஒன்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல ஸோ உங்களுக்கு மண்டே ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான செலக்ஷன் பேட்ச் அப்படின்ற ஒன்றை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த டெஸ்ட்டில் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு லைவ் வீடியோ சொல்யூஷனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறேன். கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அல்டிமேட் கோர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்துடும், ரீசனிங் வந்துடும், இங்கிலீஷ் வந்துடும், பேங்கிங் அவேர்னஸ் வந்துடும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்துடும், அதே மாதிரி எல்லா ஸ்பெஷல் பேட்சும் வந்துடும், ஃபியூச்சர் கோர்ஸ், இது எல்லாமே இந்த அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்ற ஒன்றுக்குள்ளே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இந்த ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்கு எக்ஸாம் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CA ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி CAக்கான வைவா செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு டெய்லி ஃபாலோ அப். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபுல் டே ஃபாலோ அப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க, இல்லை ஃபுல் டைம் படிக்கிறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி பிளானர் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ மண்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே வந்து உங்களுக்கு லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்ற ஒன்றுக்குள்ளே கவர் ஆயிரும். ஸோ அல்டிமேட் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே அல்டிமேட் கோர்ஸ்ன்னு இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மென்டர்ஷிப்காக 934240
8457 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு பிகினரா இருக்கீங்க, இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை செலவு பண்றீங்க, எவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய செலவுல உங்களுடைய கெரியருக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு ப்ரீமியம் பிரைஸ், ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளா இருக்கும். எல்லாராலையுமே யூஸ் பண்ற மாதிரி இந்த அல்டிமேட் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் அலாட். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. தேங்க்யூ.